சேனலில் தோலில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனை, அது எக்ஸிமாவாக இருக்கட்டும், இல்லை சாரியாசிஸாக இருக்கட்டும், இல்லை பிம்பிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆக்னேவாக இருக்கட்டும், இல்லை இக்தியோசிஸாக இருக்கட்டும், விட்டிலிகோவாக இருக்கட்டும், இல்லை டெர்மடைட்டிஸ் ப்ராப்ளம், இது எல்லாவற்றுக்குமான ஒற்றை தீர்வு சரியான உணவு கட்டுப்பாடு ஒன்றுதான் அப்படிங்கிறத நம்ம சேனலில் நம்ம ரிசல்ட்ஸோடு ஷேர் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் நிறைய பேருக்கு என்ன பழம் சாப்பிட்லாம், என்ன காய் சாப்பிட்லாம், இன்னும் இந்த உணவு கட்டுப்பாடு சம்பந்தமாக நிறைய கேள்விகள் நம்ம சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான ஒரு விடையளிக்கும் விதமாகத்தான் நம்ம இந்த பதிவு போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் பதிவில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னா என்ன, அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கான தீர்வுகள் பற்றின ஒரு தகவலும் கொடுக்க போகிறோம். ஏன்னா மற்ற தோல் நோயாவது ஒரு ஷர்ட் போட்டு வெளியே போயிடலாம், இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா